வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய படம் பேருன்னா நூறுசாமி. இந்த படம் வந்து எல்லாரும் நல்லாருக்குன்னு சொன்னாங்களே, என்னடா இந்த படத்தில ஸ்டோரி அப்படின்னு நானும் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா அந்த படம் வந்து ஸ்லோ பேஸ்டா வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓடிடில வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிடில படம் வந்து வந்துருச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, 42 வயசு பெண் அவர் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா தனியாவே அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து இருந்துச்சு. இனிமேலும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு ஊர் மக்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா தடையா வந்து இருக்காங்க. இதை தாண்டி எப்படி அவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஸ்டோரி. அதாவது ஒரு பெண்ணுடைய வலியையும் பார்த்தீங்கன்னா, உணர்வையும் பார்த்தீங்கன்னா மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோடைய எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது பையன் வந்து என்ன மாதிரி உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறாங்க. விஜயாண்டி சார் பார்த்தீங்கன்னா, எங்கடா காணோம்னு தேடிட்டு அந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னாங்க. எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா இன்டர்வலுக்கு மேலே தான் வந்து வந்தார். அவருடைய உணர்வுகளையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை கதை அப்படின்னு சொன்னாங்க. சரி, உண்மை கதையில் இது என்ன மாதிரி கண்டென்ட்டாக வந்து எடுத்து சொல்ல வராங்க, மக்களுக்கு எப்படி தேட்டரில் இது பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். இது படம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், அந்த அவங்க மட்டியொலி, எதிர்நீச்சல் இந்த மாதிரி சீரியல் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து இருந்தது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல வர கண்டென்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம பாரதி ராஜா படம், அந்த பழைய படமெல்லாம் பார்த்துருப்போம்ல, 16 வயதினிலே, பொத்தி வச்ச மல்லிகை முத்து, அந்த மாதிரி கிராம வாசனையோட ஒரு படம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா டைரக்டர் சசி பார்த்திங்கனாக்கா படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு அழகாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு வந்து முக்கிய பக்கபலமாக வந்து அமைஞ்சது. இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனோட உணர்வுகளை வந்து ஒரு பெண் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி வலியை வந்து உணர்வாங்க, ஒரு தனியாக இருக்கும்போது என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. ஒருத்தருடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வந்து ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் வந்து முதல்ல அது என்ன மாதிரி பிரதிபலிப்பாக வந்து ஆகுது, என்ன மாதிரி போய் அடுத்தவங்ககிட்ட சேருது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. விதவை பெண்களுடைய வலியையும் வேதனையும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையில் வாடுற ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய வலியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சசி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. உங்களுக்கு இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரில. உங்களுக்கு ஒரு நீட்டாக கிராமிய வாழ்க்கையோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காலத்து பாரதி ராஜா படம், பாலச்சந்தர் படமெல்லாம் பார்ப்பீங்களே, அந்த மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ப்ரெசென்ட்டாக வந்திருக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள்.